வெற்றி களத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் தனித்தே போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மை பெறுவோம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு. கூட்டணி கட்சி கூட்டணி எப்போ முடிவாகும் அப்படிங்கிறது இன்னும் போயிட்டே இருக்கு. தனித்து நின்றால் வெற்றி பெற முடியுமா? எத்தனை தொகுதிகளில் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ ஆளாளுக்கு வந்து ஒரு சர்வேங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நியூஸ் சேனல்ஸும் சரி, ஒவ்வொரு சார்பு மீடியாக்களும் சரி சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அஸ் அ காமன் ஆடியன்ஸாக என்னை விட்டுருங்க. ஊரில் மற்றவங்க பேசிப்பாங்க, சோஷியல் மீடியாவில் மற்றவங்க பேசிக்கிறது, ப்ளஸ் நம்மளோட ஓன் நேட்டிவில் பேசியிருப்பாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தாவேகாக்கு வந்து தமிழ்நாடு பூராவே ஓவராலே ஒரு நல்ல ஆதரவு இருக்குது. ஆனால் என்னென்னா இதை வந்து வெளி மீடியாக்கள் மற்ற யூடியூப் சேனல் வந்து வெளில சொல்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா எதுக்காகனா அதை உண்மையை சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட கட்சி வந்து வீக்காக போயிடும். புரிதுங்களா? ஸோ அதனால் வந்து அதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். டிவிக்கு விஜய்க்கு வந்து அவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குது. குறிப்பிட்ட சீட் கன்வர்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்னையில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே தாவேக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30% ஓட்டுக்கு மேலே லீடிங்கில் இருக்குது. அது வந்து ரீசெண்டாக வந்து இப்போ இடமலம் ப்ளஸ் ஒரு 2-3 சேர்ந்த ஒரு ஏடிஎம்கே சப்போர்ட்டட் மீடியாஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்களே வந்து அது ஏடிஎம்கே தாண்டி முன்னாடி இருக்குது. ஸோ அப்படி வந்து யோசிச்சு பாருங்கள், தாவேக்காவில் வந்து சென்னையில் வந்து தாவேக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்வீப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதே தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மண்டலமான தெற்கு மண்டலம், இங்கிட்டு வந்து மதுரை சைடு, இங்கிட்டு டவுன் சவுத்து, எல்லா சைட்லையுமே குறிப்பாக தாவேகாக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. குறிப்பாக கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, விழுப்புரம், விருதாச்சலம், இந்த செங்கல்பட்டு, அந்த சரௌண்டிங்ஸ்லையும் சரி. அதே போல் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் சைடு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கட்டும் சரி. இங்கிட்டு கொங்கு சைடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், ஏன் இன்க்ளூடிங் கரூரில் முதற்கொண்டு தாவேகாக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லலாம். மக்களோட எழுச்சி வந்து இதில் வந்து அப்படியே அப்பட்டமாகவே தெரியுது. இதற்கிடையில் பல பேர் வந்து ஃபேக் நெரேட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே வந்து மக்களுக்கு முன்னாடி எடுப்படையே படாது. எல்லாருமே மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. பேசுறியா, எவ்வளோ பேச முடியுமோ பேசு. 117 வெற்றி பெற முடியுமா? அதே போல் வந்து எத்தனை தொகுதிகள் அப்படின்னு கண்டிப்பாக தாவேக்கானால் 117 கூட வெற்றி பெற முடியும். ஏன்னா என்னோட கணிப்புப்படி குறைஞ்சது 150லேருந்து 200க்குள்ளே ஒரு ஆவரேஜாக ஒரு நம்பர் எடுப்பாங்கன்னு என்னோட கணிப்பு இருக்குது. வாக்கு சதவீதமாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா? வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாடு இருக்க எல்லா தொகுதியிலையுமே திமுக, தாவேகா, நாம் தமிழ்லாம் போட்டிடுறாங்க. பட் தாவேகாக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே கிராஜுவலாகவே ஒரு 25லேருந்து 35க்குள்ளே கிராஜுவலாக இருக்குது. எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் ஆல்மோஸ்ட் 1.5 மாதத்துக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இப்போ கிராஜுவலாக இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு கேம்பெயின்லாம் பண்ணுறாரு. ஒரு தொகுதி வரையாக கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு தொகுதி வரையாக போகிறாரு அப்படின்னா அது வந்து வேறு லெவலில் ஒரு 2x மடங்கு பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே 4 முனை போட்டி, 3 முனை போட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் 2 முனை போட்டி மட்டும் தான். வெறும் 2 பேர் தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. விஜயர்கள் வந்து தெளிவாக சொன்னார். அதான் களத்துலேயுமே களத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேயும் நாம் தமிழரையுமே யாருமே ஒரு பொருட்டாகவே பெருசாக மதிக்கலை. என்றைக்கு அவங்க பாஜக போய் சேர்ந்தாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் என்றைக்கு பாஜக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து 2 கட்சியுமே தமிழக மக்கள் வந்து இப்போ சுத்தமாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டி வந்து டிஎம்கே விசஸ் டிவிக்கு தான்.